பூமாரி, உன் ஆள்கிட்ட எங்க இருக்காங்க நீ லொகேஷன் கேட்டுட்டியா? அனுப்பிட்டாருடி. பக்கத்துல தான் இருக்காரு, எங்கன்னு பாப்போம். அவங்க வேற அவர் நிக்கிறாரு. அவருனா எவருடி? சோனி, அதான் அந்த போலீஸ்காரரு. சரி சரி பூமாரி, அவர் நிக்கிறது எனக்கும் தெரியுது. நான் அங்கனே நிக்கிறேன்டி. நீ போய் அவன் அட்ரஸை வாங்கிட்டு வரியா? ஏண்டி நீ ஏண்டி வரல? நான் எதுக்குடி அங்க? நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பர்சனலா பேசுவீங்க. பேசிட்டு அந்த அவன் அட்ரஸையும் வாங்கிட்டு வருவா. இறந்தா நான் எதுக்கு நிக்கிறது? நீ போய் பேசிட்டு வாங்கிட்டு வா. ஓ அப்படி சொல்றியா? சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பூமாரி பாக்கணும்னு சொன்ன, எதுக்கு? இல்ல உங்களை பார்க்கலாம்னு தோணிச்சு, அதான். இந்த மாதிரி பூமாரி, இப்ப நான் டியூட்டில இருக்கேன். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீ என்ன பார்க்க வராது. என்ன அப்படி என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தா ஃபோன் பண்ணு, நம்ம கோயில்ல சந்திக்கலாம். சார், நான் இப்ப உங்களை பர்சனலா பார்க்க வரல, ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அதான் ரகு அண்ணா வீட்டு அட்ரஸ் வேணும் எங்களுக்கு. அவ அட்ரஸ் இப்போ உங்களுக்கு எதுக்கு? இல்ல சோனி தான் அண்ணனை பார்க்க போகணும்னு சொன்னா. எனக்கு சோனி பாக்கணும்னு சொன்னால, ஒருவேளை அவங்க அக்கா விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் அவளை பார்த்து ஏதோ கேட்க போறாளோ. சரி, எதுக்காக ரகுவை பார்க்க போறோம்னு அந்த பொண்ணு ஏதாச்சும் விஷயம் சொல்லிச்சா? இல்ல அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்குனாங்களா, அந்த சாரி அண்ணன் மிஸ் பண்ணிட்டாங்க போல கடையில. அது சோனி தான் எடுத்து வச்சிருக்கா. சரி அதை அண்ணன்ட்ட கொடுத்துட்டு வரலாமே தான் போறோம். நல்ல வேலை, இதுக்குதான் அந்த பொண்ணு போதா? நான் கூட ஒரு விஷயத்துல பயந்துட்டேன். இதுக்காகவா மெனக்கட்டு அவங்க வீட்டுக்கு போறீங்க? அதான் அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் செட் ஆக மாட்டேது. பாக்குற இடம்லாம் சண்டை போடுறான், அவன் திட்டுறானே, அப்புறம் ஏன் போறீங்க? இல்லங்க, அந்த சாரியை அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு சோனி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நான் ஃப்ரீயா இருந்தா கூட நான் போய் கொடுத்துருவேன். எனக்கு இங்கதான் டியூட்டி போட்டாங்க. யாரும் மினிஸ்டர் வராங்களாம். காலையில இருந்து சாயங்காலம் வரையும் இந்த இடத்துல தான் நிக்கணும். அதனால சரி, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன், நீங்க பார்த்து போயிட்டு வாருங்க, எதுவும் பிரச்சனை வந்துடாம. என்ன குமாரி, பேச்சே காணும், ஒரு மாதிரி பாக்குறா என்ன? இல்லங்க, நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன கார்த்திக் சார், ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்க. யாரும் உங்க உட்பியா? ஆமா துரையண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான். நல்ல லட்சணமா அழகா இருக்காங்க சார் சிஸ்டர். சரி சரி, பார்த்ததெல்லாம் போதும். நான் இப்ப டியூட்டியில இருக்கேன். என்னை சுத்தி கேமரால பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ரொமான்டிக் பண்ணலாம், தனியா பண்ணிக்கலாம். ஓகே சரி சார், பை. லொகேஷன் மட்டும் அனுப்பி விட்டுருங்க.